இவர் வந்து ஆதவர்ஜுனா போய் டெல்லியில் போய் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள்லாம் சந்திக்கிறாருன்னா அவர் ஒருவேளை பாஜக கூட போகிறாரு, பாஜக தலைவர்களோட சேர்ந்து பயணிக்க போகிறாருன்னா அவர் இருக்க போகிற இடம் அதிமுக பாஜக கூட்டணி. இப்போ அந்த கூட்டணி என்பது நமக்கு நேர் எதிர். திரும்ப என்ன நினைக்கிறாருன்னா, இந்த 3-4 நாள் கேப் விட்டார் இல்லைங்களா திரு ஸ்டாலின் அவர்கள், இந்த கேப்பு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அவருக்கு அரசியல் ரீதியாக அவருக்கு வேணுன்றதை அவர் ஒரு சிக்கலில் சந்தித்தார். இந்த சிக்கலில் இருக்கும்போது பொதுவாக வந்து அந்த சிக்கலில் சூடோட சுட்டா போட்டு ஒரு வழக்கு பதியப்பட்டு கைதுகள் செய்யப்பட்டு, மேபி விஜயை கைது செய்யலைன்னா கூட அட்லீஸ்ட் புஷி ஆனந்த் போன்றவர்கள், ஆதா அர்ஜுனர்கள் போன்றவர்கள் கைது செய்து ஒரு அரசியல் ரீதியாக அழுத்தம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஸ்டாலின் ஏன் பதியலன்னு கேட்கிறாரு. கைது பண்ணாட்டினா கூட பரவாயில்ல, விஜய் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணல கூட என்ன உடச்சி பேசணும். திருமாவளவன் அவர்கள் வந்து முதலமைச்சர் கேள்வி கேட்கிறார். கிட்டத்தட்ட அந்த கேள்விக்கு என்னன்னா, ஏன் பயப்படுறீங்க, ஏன் பயந்து சாவுறீங்க? ஏன்னா இந்த மண்ணில் வந்து இதற்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஜெயலலிதா எடுத்திங்கன்னா, கலைஞர் அவர்களை கைது செய்தாங்க, வைகோவை கைது செய்திருக்காங்க, சீமானை கைது செய்திருக்காங்க, சங்கராச்சாரியர் கைது செய்திருக்காங்க. அவங்க வந்து ஒருத்தர் கைது இந்த நேரத்தில் கைது செய்தால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அது ஓட்டு வருமா வராதா அதை பற்றிலாம் கவலை இல்லை. இந்த நேரத்தில் சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது, இதை பண்ணலாம், வேணால் கோர்ட்டில் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அந்த முடிவை வந்து அம்மையார் ஜெயலலிதா எடுத்திருக்கிறாங்க. அப்போ மக்கள் என்னென்னா நிதர்சனமாக அதையும் இதையும் ஒப்பீடு பண்ணுவாங்க. இன்னொன்று, விஜய் அவர்களை நீங்கள் வந்து அவரை அந்த கைது நடவடிக்கையோ அதுவோ ஏதோ பண்ணாத வரலும், விஜய் அவர்களோட அந்த தொண்டர்கள் இருக்காங்க பாருங்கள், அவர்கள் வந்து திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள். அதில் வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க இன்னைக்கு வந்து விஜய்க்கு கெட்ட பேர் இருந்தாலும் லாங் ரனில் என்ன ஆகும்னா, இவர்கள் தொண்டர்கள் ஒருவேளை அந்த தொண்டர்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக பதப்படுத்த விடப்படவில்லை. அவர்கள் வந்து ஒரு படத்தில் சினிமா தேட்டரில் எப்படி கொண்டாடணுமோ ஆரவாரம் செய்யணும் அந்த தன்மை படைத்தவர்களாக இருக்காங்க. அவர்களை ஒருவேளை நீங்கள் அரசியல் படுத்திட்டு நீங்கள் போய் வீடு வீடாக போய் திமுக காரங்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுங்கள், திமுக தான் இதுக்கு காரணம், இந்த தள்ளுமுள்ளு நடந்ததுக்கு இவங்க போட்ட திட்டம்னு சொல்கிறீங்கன்னா அதில் முகாந்திரம் இருக்கோ உண்மைத்தன்மை இருக்கோ அதை பற்றிலாம் இல்லை. அந்த பிரச்சாரம் எடுபடுதா இல்லையா?